Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui on va préparer du riz sauté au poulet. இன்னைக்கு chicken fried rice செய்ய போறோம். J'ai pris 3 verres de riz basmati long grain. இதை செய்யறதுக்கு 3 glass basmati அரிசி, முழு அரிசி, நீட் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். Comme pour tout riz, il faut d'abord laver le riz à plusieurs eaux. Je commence par laver ici pour vous montrer. Après je vais faire sous l'évier. எல்லா அரிசியும் கழுவுற மாதிரி இந்த அரிசியும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கணும். நான் இப்போ சும்மா ஒரு தண்ணி ஊற்றி உங்களுக்கு காட்டுறதுக்காக கழுவுறேன். அதுக்கப்புறம் கானடியில் வச்சு சுத்தமாக கழுவி எடுத்துருவேன். J'ai déposé une grosse marmite sur le feu et j'ai mis de l'eau dedans. Je vais le faire chauffer. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணியை கொதிக்க வச்சுன்னு இருக்கேன் சோறு வடிக்கிறதுக்காக. J'ai sorti un peu de petits pois de mon congélateur. ஃப்ரீசர்லேருந்து கொஞ்சம் பட்டாணி எடுத்து வெளியே வச்சுருக்கேன். L'eau commence à bouillir. தண்ணி நல்லா கொதி வந்துடுது. Je mets le riz lavé dedans. கழுவி வச்சிருக்கிற அரிசி அதில் கொட்டிடுங்க. Dans cette vidéo, je ne vais pas vous expliquer comment on cuit le riz. Si vous voulez connaître comment on cuit le riz en détail, alors allez voir la vidéo que j'avais postée avant. C'est très facile à faire. இந்த வீடியோவில் நான் எப்படி சோறு வடிக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்க போகிறதில்ல. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் நான் எப்படி சோறு வடிக்கிறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Je mélange un tout petit peu pour que le riz ne colle pas au fond. கரண்டியில் ஒரு கிளறிடுங்க, இல்லைனா அடியில் சோறு ஒட்டிக்கும். அதுக்காகத்தான். இப்போது கேரட்டெல்லாம் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். J'ai sorti 3 carottes. Je vérifie la cuisson du riz. சோறு வெந்துருத்தான்னு பார்க்குறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு சோறு 3/4 வேக்காடு தான் வெந்திருக்கணும், ஃபுல்லாக வெந்திருக்கக்கூடாது. அதனால் இப்போவே அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். Pour tout sauter de riz, il faut que le riz ne soit pas cuit à fond. Le riz doit cuire à 75% environ, c'est largement suffisant. Donc j'ai coupé le feu, je vais verser cette quantité de riz dans une passoire pour que l'eau s'égoutte. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சோறை வடிக்கணும். ஒரு பொத்தை எண்ணத்தில் இந்த பாத்திரத்தில் இருக்கிற அத்தனை சோறையும் கொட்டிடுறேன். தண்ணியெல்லாம் வடிஞ்சோன்னா அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். Voilà les amis, le riz est parfait. On va le réserver pour le moment. அவ்வளோதான் நண்பர்களே, அரிசி கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் சோறு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்படியே இருக்கட்டும், நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். Voilà, il y a les petits pois gelés. Ici c'est gelé parce que j'ai sorti du congélateur. Si vous avez frais, c'est comme d'habitude, vous pourrez l'utiliser, c'est encore meilleur. J'ai pelé 3 carottes. 3 கேரட்டை தோல் சீவி வச்சுட்டேன். Je vais les couper à présent en petits cubes. அதுங்களை குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி வச்சிடுறேன். Le riz est bien égoutté. Je vais le mettre dans un grand plateau bien large pour que ça refroidisse un peu tranquillement. Si je l'avais laissé dans la passoire même, ça va cuire, ça va continuer de cuire au fond et les graines de riz peuvent se coller entre elles. இப்போது அந்த பொத்தையணத்தில் இருக்கிற சோறை எடுத்து ஒரு வாய் அகன்ற கண்ணாடி பிளேட்டில் போட்டுடுறேன். ஏன்னா நல்லா ஆறணும்னு பாருங்கள் எப்படி சூடாக இருக்குன்னு. இப்படியே நம்ம வச்சிட்டோன்னா இந்த அடியில் இருக்கிற சோறெல்லாம் வெந்துடும். மேலே இருக்கிறது பொலப்பொலன்னு இருக்கும். இந்த மாதிரி பொரிச்ச சோறு செய்யும் போது சோறு பொலப்பொலன்னு இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி யானத்தில் போட்டுட்டிங்கன்னா அது என்ன செய்யோன்னா நல்லா ஆறி பொலப்பொலனே வச்சுருக்கோம் சோறை. On va terminer de couper les carottes. கேரட்டை கட் பண்ணி முடிப்போம் இப்போது. J'ai aussi pris un oignon et une gousse d'ail. ஒரு வெங்காயமும் ஒரு பூண்டு பல்லும் எடுத்து வச்சுருக்கிறேன். Je vais aussi les couper en petits bouts. அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிடுறேன். J'ai déposé la même marmite sur le feu. J'ai pas de wok. Si j'avais un wok, ça ferait l'affaire. Mais j'ai pas de wok. Je fais avec les moyens du bord. Je vais verser de l'huile dedans. அடுப்பை ஆன் பண்ணி ஏற்கனவே சோறு வடித்தோம்ல அதே பாத்திரத்தை தூக்கி அதில் வச்சுட்டேன். ஓக் ஏனோன்னு விற்கும். அந்த மாதிரி யானத்தில் செய்யும் போது இன்னும் சூப்பராக வரும் ஃப்ரைட் ரைஸ்லாம். என்கிட்ட ஓக் ஏனம் கிடையாது, அதனால் இருக்கிறத கொண்டு செய்வோம். இப்போ அதில் எண்ணெய் ஊற்றுறேன். J'ai versé 5 cuillères à soupe d'huile de pépins de raisin. Vous pourrez verser n'importe quelle huile de cuisson. நான் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன்.
Une fois que l'huile a chauffé, j'ai mis l'oignon et l'ail coupé. அந்த எண்ணெய் சூடு ஏறியதும் வெங்காயத்தையும் பூண்டையும் அதில் போட்டுடுங்க. Je les fais revenir. கொஞ்சம் கிளறி விடுங்க கரண்டியால். Comme son nom l'indique, c'est bien avec du poulet qu'on va faire ce riz sauté. J'ai sorti 3 escalopes de poulet, 400 grammes environ. இது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால கோழியோட மார்ஸ் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் தான் செய்ய போகிறோம், எலும்புலாம் இல்லாத பகுதியில், அதனால் அதில் செய்வோம். நான் 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். Pour la marinade du poulet, je vais utiliser de l'arôme Maggi. இந்த கோழியை ஊற வைக்க இந்த மகி சோஸ் தான் போட்டு ஊற வைக்க போகிறேன். Comme épice, je vais utiliser que du poivre. Je vais pas mettre du sel dedans vu que l'arôme Maggi est bien salé. இதுக்கு வெறும் மிளகுத்தூள் ஒண்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். உப்புத்தூள் கூட போட போகிறது கிடையாது, ஏன்னா அந்த மகி சோஸே உப்பு கரிக்கும். Ici, j'utilise une paire de ciseaux de cuisine pour couper les escalopes de poulet, mais ce n'est pas obligatoire. Moi, je fais comme ça. Vous pourrez couper, bien sûr, avec votre couteau de cuisine. இங்கே அந்த கறியை வெட்டுறதுக்கு நான் கிச்சன் சிசர்ஸால் வெட்டுறேன். இது எல்லோரும் கிச்சன் சிசர்ஸில் தான் வெட்டணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நான் செய்கிறேன் அந்த மாதிரி. நீங்கள் கத்திலே வெட்டி எடுத்துக்கோங்க. Je verse 3 cuillères à soupe de l'arôme Maggi. 3 tablespoons Maggi sauce ஊற்றி இந்த கறியில் பெசரி வச்சிட போகிறேன். Je vais mélanger et je vais laisser reposer la viande dans sa marinade pour un petit moment. கறியை கொஞ்சம் கலந்துட்டு அப்படியே ஊற வைங்க. கொஞ்ச நேரம் ஊறின்னு இருக்கட்டும், நல்லா ஏறும். அப்போ தான் அந்த மஜி சோஸோட இதெல்லாம் கறியில் ஏறிடும். À mi-cuisson de l'oignon et l'ail, je vais venir mettre les cubes de poulet dans la marmite. வெங்காயமும் பூண்டும் பாதி செவந்தோன்னே இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனை அது அதில் போட்டுடுங்க. Un petit coup de spatule pour mélanger l'ensemble. கரண்டியால் ஒரு கிளறிடுங்க எல்லாத்தையும். Je rajoute à présent les carottes coupées. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டையும் அதில் போட்டுடுங்க. Et bien sûr les petits pois aussi. அந்த பட்டாணியும் போட்டுடுங்க அதில். On les fait revenir. எல்லாத்தையும் நல்லா கலரி விடுங்க. On va à présent mettre le couvercle et laisser cuire tranquillement à feu doux. இப்போ மூடி போட்டு மூடிட்டு நல்லா வேக விடுவோம். சிறு தீயில் வச்சுருவோம். கேரட்லாம் வேகணும்ல, அதனால் மூடி வைப்போம். J'ouvre par moment, je donne un petit coup de spatule, je mélange, puis je referme et je laisse encore bien cuire. அப்பப்போ திறந்து கலரி விட்டுட்டு திருப்பி மூடிடுங்க, வேகட்டும். J'ai sorti 6 œufs, 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். J'ai sorti un récipient et j'ai mis une demi-cuillère à café de sel. Je vais aussi mettre une demi-cuillère à café de poivre. ஒரு எவர்சில்வர் பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட போகிறேன். Je vais casser les 6 œufs par-dessus et je vais les battre vigoureusement. அந்த 6 முட்டையும் இது மேலே உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட்டரால் அடிக்க போகிறேன்.
J'ai déposé une petite poêle sur le feu et j'ai versé une cuillère à café d'huile dedans. அடுப்பில் ஒரு குட்டி பேனை வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். Lorsque l'huile a chauffé, j'ai versé une petite quantité d'œufs battus dedans. எண்ணெய் சூடு ஏறியதும் ஒரு பகுதி முட்டையை ஊற்றிருக்கிறேன் அதில். Je garde toujours un œil sur la marmite que j'ai déposée juste à côté. பக்கத்தில் அந்த கறியெலாம் வெந்துன்னு இருக்குல்ல, அதையும் அந்த கவுனிச்சுன்னு இருக்கிறேன். அப்பப்போ கிளறி விட்டுன்னு இருக்கேன். இந்த பக்கம் முட்டையை போட்டுட்டேன், ஏன்னா முடிய போகுது அதுக்கு தான். À l'aide d'une spatule plate, j'ai découpé directement les œufs sur la poêle, puis je les ai récupérés dans une assiette. அடுப்பில் முட்டை வெந்துன்னு இருக்கும் போது கரண்டியாலே அதை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்கிற அடுத்த முட்டையும் அதேமாதிரி எண்ணெய் ஊற்றி அதேமாதிரி போட்டு எடுத்துருங்க. On va procéder de la même manière avec les œufs restants. Voilà, la cuisson des œufs est terminée. On le met de côté. இப்போ முட்டை வேலை முடிஞ்சிடுச்சு, அது தனியாக வச்சுடுவோம். Je mets un peu de poivre par-dessus. அது மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறேன். Encore un petit coup de spatule, puis on coupe le feu, c'est bon. ஒரு கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரெடி ஆகிடுது. Il ne nous reste plus qu'à mélanger avec le riz blanc. இப்போ இந்த கலவையில் வெள்ளை சோறை போட்டு கிளறணும். On a mélangé uniformément le riz. சோறையும் அந்த கலவையும் ஒரே சமமாக கிளறுங்க. வெள்ளை சோறு தெரியக்கூடாது, அவ்வளோ அழகாக கிளறணும். Voilà, c'est parfait. Vous voyez, c'est bien coloré à présent. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு. Je suis en train de déposer les œufs coupés sur le riz bien coloré. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, அதை எடுத்துன்னு வந்து அந்த சோறு மேலே அழகாக அடி போட்டுடுங்க. அந்த மாதிரி வச்சுடுங்க. பாருங்கள் சோறு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மேலே முட்டையெல்லாம் எடுக்கணும்னு அழகாக இருக்குது. இது மேலே புதினா கீரை கூட நம்ம போடலாம். ஆனால் எங்கள் வீட்டில் புதினா கீரை அவ்வளோ ஓடாது, அதனால் நான் போடல, இதோடு நிப்பாட்டிக்கிட்டேன். ஆனால் புதினா கீரை நீங்கள் போடலாம் அதில். On peut aussi mettre de la menthe fraîche par-dessus. Mais j'ai pas mis parce que chez moi ils apprécient pas ça, donc du coup j'ai pas mis. Sinon si vous aimez bien la menthe, allez-y, mettez-en un peu, ça sera encore plus bon. Et voilà, c'est terminé, il ne reste plus qu'à manger. Je vous souhaite un bon appétit et puis faites chez vous. Moi j'ai goûté, c'était super bon. Allez-y, faites chez vous, épatez vos amis, la famille. Vous allez aimer, vous allez voir. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது. உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும் பாருங்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க, செஞ்சு பாருங்கள். Et comme d'habitude, je vous demanderai de bien vouloir vous abonner si ce n'est pas encore fait et de parler autour de vous. Je vous remercie par avance. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணோம் மீண்டும் நிறையா வீடியோ போடுறதுக்கு. ரொம்ப நன்றி நண்பர்களே. Je vous remercie une fois de plus les amis d'avoir vu cette vidéo jusqu'à la fin et je vous dis à bientôt. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்லி விரைவில் சந்திப்போம் நண்பர்களே.